வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆடியோ வெப் சினிமா. கேஹெச்ஆர்கே ப்ரோமோவில் நான் நோட் பண்ண சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல்சன் 2 ஃபிங்கர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கமல் சாரோட 7ஆம் நம்பர் ரூமுக்கு போவார். அங்கே கமல் சார் ஒரு கோட்டை சூஸ் பண்ணுவார். ரஜினி சாரும் இதான் செலக்ட் பண்ணியிருக்காருன்னு நெல்சன் சொல்வார். ஆனால் ரஜினி சார் ரூமுக்கு நெல்சன் போவே இல்லையே. அப்புறம் எப்படி நெல்சனுக்கு தெரியும்? நெக்ஸ்ட்டு ரஜினி சார் ரூமுக்கு நெல்சன் போவார். ஆனால் ரூம் நம்பரை காட்ட மாட்டாங்க. அவர் ரூம் நம்பர் என்னவா இருக்கும்? இதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். அடுத்து இதை சார் எடுத்திருக்காரான்னு நெல்சன் கிட்ட கேட்டு கமல் சார் பெல்ட்டையும் ரஜினி சார் வாட்சையும் சூஸ் பண்ணுற சீன்ஸ் வரும். இப்போ கமல் சார் கூலிங் கிளாஸ் சூஸ் பண்ணுற சீனுக்கு வருவோம். ரஜினி சார் என்ன கிளாஸ் சூஸ் பண்ணி இருக்காருன்னு நெல்சன் கிட்ட கேட்காம கமல் சார் ப்ரௌன் கூலர்ஸ் கிட்ட கையை கொண்டு போவார். நெல்சன் அமைதியாக இருக்கிறத பார்த்து ரஜினி சார் பிளாக் கூலர்ஸை சூஸ் பண்ணிட்டாருன்னு கமல் சாரே புரிஞ்சிக்கிட்டு ப்ரௌனை எடுத்துப்பாரு. ஸ்மார்ட் திங்கிங்கில். இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்கணும். நெல்சன் நின்றுட்டு இருக்கிற இடத்துல லைட்ஸ் கேமரா ஆக்ஷன்னு ஒரு போர்டில் பிரிண்ட் பண்ணி இருப்பாங்க. நெல்சன் மிரருக்கு நேராக நின்றுட்டு இருக்கிறதால அது நமக்கு மிரர் இமேஜாக தெரியும். அடுத்து 2 பேரோட ரூம் நம்பருக்கு வருவோம். கமல் சாரோட பர்த்டே நவம்பர் 7, அதனால் அவரோட ரூம் நம்பர் 7. ஆனால் ரஜினி சார் ரூம் நம்பர் காட்ட மாட்டாங்க. ரஜினி சாருக்கு பர்த்டே டிசம்பர் 12. அப்போ அவர் ரூம் நம்பர் 12 தானே வரணும். இந்த ப்ரொமோவோட பிஹைண்ட் த சீன்ஸ் வீடியோவை ப்ரொமோ ரிலீஸ் ஆகி 3 நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீடியோவில் ரூம் நம்பர் 12 கொஞ்சம் நல்லாவே தெரியுது பாருங்க. ஸோ நம்ம டவுட் கிளியர் ஆயிடுச்சு. இந்த ஷாட்டில் கமல் சாரோட கையை பாருங்க. அவர் விரல்ல போட்டுட்டு இருக்கிறது 2 ஃபிங்கர் ரிங். இதை டபுள் ஃபிங்கர் ரிங்குன்னு சொல்லுவாங்க. பொதுவாக இதை ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக பார்ப்பாங்க. சரி, இப்போ கராஜ் உள்ள 2 பேரும் நடந்து வர சீனை பார்ப்போம். சரியா 1 நிமிஷம் 36 செகண்டில் அவங்க கராஜ் என்ட்ரன்ஸில் அடி எடுத்து வைக்கிறாங்க. 1:49க்கு கொஞ்சம் முன்ன வராங்க. 2:03க்கு கராஜ் உள்ளேயே வந்துடுறாங்க. ஆனால் 2:07க்கு பார்த்தீங்கன்னா திரும்பவும் கராஜ் என்ட்ரன்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சா இல்லை எடிட்டில் மிஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியலை. ஆனால் ரஜினி சாரும் கமல் சாரும் ஒன்றா சேர்ந்து நடந்து வர்றது செம மாசாக இருக்கு. எத்தனை முறை வேணாலும் பார்க்கலாம். அவங்க 2 பேரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை பார்க்கும்போது கமல் சார் க்ளோஸ்டு நெக்கோட ப்ரொஃபஷனல் லுக்கில் இருக்காரு. ரஜினி சார் ஃபஸ்ட்டு பட்டனை கழட்டி விட்டு கேஷுவல் லுக்கில் இருக்காரு. கமல் சார் கையில் வாட்ச் கட்டி இருக்கிறது நல்லா தெரியுது. ஆனால் ரஜினி சார் கையில் வாட்ச் கட்டி இருக்காரா இல்லையா? இது அவர் கார் சாவியை ஸ்டைலாக தூக்கி போடுற சீன். இதில் அவர் கையை நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. வாட்ச் கட்டி இருக்கிறது தெரியும். மொத்தத்தில் இந்த ப்ரொமோவே செம ஃபன்னாக செம என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி, வணக்கம்.